நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரோதி வருடம் கார்த்திகை மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய புண்ணியம் நிறைந்த ஒரு மாதம். இந்த மாசத்துல சங்காபிஷேகம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு நடக்கும். இந்த மாசத்துல மட்டும்தான் நடக்கும். அப்படி சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய சங்காபிஷேகத்துல உங்களால முடிஞ்ச பொருட்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு அஸ்வமேத யாகம் நடத்தின அந்த பலாபலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி கார்த்திகையில தினமும் சூரிய உதயத்துக்கு முன்ன நாம நீராடுனா எல்லா புனித நதிகள்லையும் நீராடின அந்த சந்தோஷம், அந்த புண்ணியம் அப்படிங்கிறதே நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட கார்த்திகை மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் செவ்வாயோட வீட்டில் விருச்சிக ராசியில் இருக்காரு. அதோட குரு பகவான் எப்பவும் போல வக்கரம் அப்படிங்கிறத அடைஞ்சிருக்காரு. புதன் சூரியனோட சேர்ந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாரு. சுக்கிர பகவான் தனுசு ராசியில் இருக்காரு. கார்த்திகை 18ஆம் தேதி மகர ராசிக்கு சுக்கிரன் போறாரு. செவ்வாய் இந்த மாசம் முழுக்க கடகராசியில நீச நிலை அப்படிங்கிறதுல இருக்காரு. இந்த செவ்வாய் நீசம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. ஏன்னா கடகத்தில் இருக்கிற செவ்வாய் கும்பத்தில் இருக்கிற சனி அப்படிங்கிறவரை பார்க்குறாரு. செவ்வாய் பலமிழந்து போய் தான் பார்க்குறாரு. அதனால் அதை பற்றி நாம் பெருசாக பார்க்கல அப்படின்னாலும் அதில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. அந்த வகையில் குரு பகவானோட வக்கரம், சூரியனை பார்க்கக்கூடிய சனி, சனியை பார்க்கக்கூடிய செவ்வாய், இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் ராசி அதிபதி சனி தனஸ்தானத்தில் பலம் அடைஞ்சிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி பலம் அடைஞ்சிருக்கார் அப்படின்னாலும் அவர் இதுக்கு மேலே தனஸ்தானத்தில் வக்கரமடைய போகிறதில்ல, நேர்கோட்டு பயணம் அப்படிங்கிறத அவர் தொடங்கிட்டார். இப்போ 3ஆம் இடத்தை நோக்கி சனி பகவான் பயணப்படுறாரு. அப்படிங்கும்போது இந்த 7.5 சனியில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அப்படியே அடுக்கடுக்காக தீர போகிறத இந்த கார்த்திகை மாதத்தில் கண் முன்னாடி நீங்கள் பார்ப்பீங்க. நான் சொல்லி நீங்கள் அதை செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை, தானாகவே நடக்கும். உங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது இந்த சனி பகவானோட வக்கரத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். என்னடா இது பரவாயில்லையே, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குமே, ஏதோ கடவுள் லேசாக கருணை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது வரும். அது உங்களை அப்படியே புரட்டி போட்டுரும் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஏன்னா 7 வருஷம் படாத பாடுபட்டுறீங்க, 7 நாளில் அது சரியாயிடுமா அப்படின்னா ஆகாது. ஆனால் சனி அவர் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தீர்த்து உங்களுக்கு நல்வழியை காமிச்சிட்டு உங்களோட கர்ம வினைகளுக்கு தக்கன அள்ளி கொடுத்துட்டு தான் போவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த கார்த்திகை மாதத்துலேயே அது நடக்கவும் தொடங்கும். அதாவது கர்ம வினைன்னா என்ன ஜோசியரை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த 7.5 சனி காலகட்டத்தில் கொஞ்சம் நெஞ்ச அடிங்கிறது நீங்கள் வாங்கியிருக்க மாட்டீங்க. பண நெருக்கடி, பண கஷ்டம், முக்கிய பிரமுகர்கள், உறவினர்கள், நண்பர்களை இழந்துக்கிறது, அது மாதிரி கடன் பிரச்சனை, ஜாமீன் போட்டு அதால் வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏகப்பட்ட துக்க நிகழ்ச்சிகள், இதுக்கு மேலே என்னால் தாங்கவே முடியாது அப்படிங்கிற நிலைக்கு தள்ளி விட்டார் இல்லையா? அந்த கஷ்ட காலகட்டத்திலையும் கூட கடவுளை நினச்சி ஐயோ என்ன இப்படி பண்ணுறியான்னு கதறிக்கிட்டு இருக்கவங்க கூட யாருக்கும் தீங்கு நினைக்காம பரவாயில்ல விடு, ஏதோ நமக்கு நேரம் சரியில்லை பார்த்துக்குவோம் அப்படின்னு கஷ்டத்துலேயும் பிறர் நல்லா இருக்கணும்னு நினச்சாங்க பாருங்க மகர ராசிக்காரர்கள். அவங்களுக்கு தான் வாரி கொடுப்பாரு. ஏன்னா மகர ராசி அப்படிங்கிறதே கருணை ராசி அப்படின்னு தான் சொல்லணும். தான் தட்டில் சோறு இருக்குது அப்படின்னா பசியோடு அதை திங்க போகிறப்ப இன்னொருத்தன் சாப்பிட காசு இல்லை அப்படின்னா அந்த சோத்தை எடுத்து வச்சுட்டு பட்டினி கிடக்கக்கூடிய ஆளுங்க. திங்கிற சோத்தை கூட மற்றவனுக்கு கொடுத்துட்டு சரிப்போ நம்ம எங்கேயாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பசியை கூட தாங்கிக்கிட்டு மற்றவர்களோட பசியாற்றக்கூடிய கருணை உள்ளம் கொண்ட உங்களுக்கு அந்த கர்ம வினைகளுக்கு தக்கன சனி நிச்சயமாக வாரி கொடுப்பார். அதனால் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது தொடங்கும் போதே உங்களுக்கு ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறதோட தான் தொடங்கும். கவலைப்பட தேவையில்லை. குரு வக்கரம் அடைஞ்சிருக்கார் 5ஆவது வீட்டில். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதி குரு அவர் வக்கரம் அடைகிறார் அப்படிங்கிறது நல்லது தான். நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. தேவையற்ற விரய செலவுகள் வராமல் சுப விரய செலவுகள் பண்ணக்கூடிய சாத்தியம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் தொடங்கும். ஒரு மண் வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டின வீட்டை புதுப்பிக்கலாம், இல்லை வீட்டுக்கு ஒரு மராமத்து பணி செய்யலாம். ஏதோ வீடு சார்ந்து நிலம் சார்ந்து ஒரு முக்கியமான செலவுகள் அப்படிங்கிறத இந்த மாதத்தில் நீங்கள் செய்வீங்க. நிச்சயமாக அது நடக்கும். அதில் எந்த மாற்றமுமே இல்லை. ஒரு இடம் வாங்கலாம், இல்லை வீடு கட்டலாம், இல்லை வீட்டில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் வேலை, இப்படி ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும், நடந்தே தீரும். அதேமாரி
கொஞ்சம் சகோதர வர்க்கத்தோட ஆதரவு அப்படிங்கிறது லேசாக குறையிறத நீங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கலாம். அதை பற்றி நீங்கள் பெருசுப்படுத்த வேண்டியதில்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாக போயிடும் தானாகவே. அதுமாதிரி கடகத்தில் இருக்கிற செவ்வாய் இந்த மாதம் முழுக்க சனியை பார்க்குறார், கும்பத்தில் இருக்கிற சனியை பார்க்குறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் வர வேண்டிய தொகை அப்படிங்கிறது தாமதப்படும். கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் ஏமாற்றம் இருக்கும். அதான் இப்போ இன்றைக்கி வரும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு வேலையை ஆரம்பிப்போம், அது 10 நாள் ஆகும், என்னடா இதை நம்பி செஞ்சுட்டு இப்படி லேட்டாகி போச்சே அப்படிங்கிற மாரி இருக்கும். அதுமாரி சில பேர் வியாபார நிறுவனம் அப்படிங்கிறத இடம் மாற்றலாமா அப்படின்னு சிந்திக்க தொடங்குவீங்க. ஒரு இடத்துல ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வேறு இடத்துக்கு மாற்றலாமா அப்படிங்கிறத பற்றி சிந்திக்க தொடங்குவீங்க. இந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்ல மாற்றமாக தான் இருக்குங்கிறதால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 17 தேதி வரைக்கும் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருக்கார். 18ஆம் தேதி தான் சுக்கிரன் உங்களோட சொந்த ராசிக்கே வராரு. அதாவது ராசிக்கு 5க்கும் 10க்கும் அதிபதி சுக்கிரன், அவர் விரயத்தில் இருக்கார். அப்படின்னா பிள்ளைகள் வழியில் விரய செலவுகள் வரும், தொழில் ரீதியாக விரய செலவுகள் வரும். ஒரு தொழில் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ அதுக்கு ஒரு முதலீடு கூடுதலாக போடுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா தொழில் நிறுவனத்தில் ஏதாவது மின் சாதன பொருட்கள் இருந்ததுன்னா அது ரிப்பேர் ஆகி அடிக்கடி வேலை வைக்கும், அப்படி ஒரு செலவுங்கிறத பண்ணுற மாதிரி இருக்கும். அது பெரிய பாதிப்புகள் இல்லை. ஒரு பொருளை கொடுத்துட்டு புதுசு வாங்கினாலும் கூட அது நமக்கு நாளைக்கு சம்பாதிச்சு தான் போட போகுது. அந்த நேரத்தில் காசு இல்லை, காசு இல்லாத நேரத்தில் இப்படி நடக்குதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது கவலைப்பட வேணாம் நீங்கள் பெருசாக. ஏன்னா 18 தேதிக்கு தான் இது. 18ஆம் தேதிக்கு மேலே உங்களோட சொந்த ராசிக்கே சுக்கிரன் வந்துடுறாரு. உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதி சுக்கிரன், உங்களோட ராசி அதிபதி சனி பகவானுக்கு நட்பு கிரகம். அவர் அசுர குரு. அவர் இந்த உங்கள் ராசிக்கே வரும்போது நல்ல நன்மைகள் அப்படிங்கிறத கூடுதலாக கொடுப்பார். எந்த ஒரு காரியத்தையுமே திட்டமிட்டபடி அப்படியே நடத்தி காட்டுவீங்க. பிள்ளைகளோட எண்ணங்கள் எளிதாக நிறைவேறும். புது ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுக்கடுக்காக வரும். இந்த சுக்கிர பகவானோட பெயர்ச்சிக்கு பிறகு, அதாவது கார்த்திகை 18க்கு பிறகு வாழ்க்கையோட லட்சியம், வாழ்க்கையோட குறிக்கோள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப எளிதாக அடையலாம். அதை நோக்கி பயணம் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாகவே தொடங்குவீங்க. இதுக்கு சனி பகவானும் உங்களுக்கு சாதகமாகவே இருப்பார் அப்படிங்கிறது தான் கூடுதல் சிறப்பு. அதே நேரத்தில் குருவோட பார்வை அப்படிங்கிறதும் உங்களோட ராசி கிடைக்குது. இதுவும் கூடுதல் நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்கும். அதாவது குரு பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 9, 11 உங்களோட சொந்த ராசி 3 இடத்துலையும் விழுது. 9 அப்படிங்கிறது ஒரு அற்புதமான இடம். இந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தையும் அது கொடுக்குது. நான் ஏற்கனவே வீடு கட்ட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால அதையும் இந்த 9ஆம் இட பார்வை அப்படிங்கிறது கொடுக்குது. தந்தையாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தால் சரியாயிடும். பெரும்பகுதி 2ஆம் சுற்று இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு தந்தை இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. அப்படி இருந்தால் அவர்களுக்கான தேக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். தொழில் ரீதியாக 10 ரூபா வருமானம், லாபம் அப்படிங்கிறதும் திருப்திகரமாக இருக்கும். சொந்த ராசிக்கு கிடைக்கக்கூடிய குரு பார்வை ரொம்பவே சிறப்பாக இருக்குது. அது மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது வந்தாலும் அதை ரொம்ப எளிதாக ஜெயிச்சுட்டு போகக்கூடிய அமைப்பை தைரிய வீரிய ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ராகு கொடுப்பாரு. ராகு யார்? விஷப்பாம்பு. நம்மக்கிட்ட ஒருத்தர் மோதிட்டு சாதாரணமாக ஜெயிச்சுட்டு போகவே முடியாது. 2ல் 1 பார்த்தே தீர்வோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அதீத தைரியம், அதை வச்சு ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறத ராகுவும் கொடுப்பாரு. மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு மிக உன்னதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்குது. சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. உங்களோட மனசுக்கு தக்கன அன்னதானம் அப்படிங்கிறத செய்யுங்க. ஏன்னா மகர ராசி அப்படின்னாலே அன்னதான ராசி. யாருக்காவது சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி பசின்னு ஒருத்தர் வந்துட்டால் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. உதவின்னு யார் கேட்டாலும் செய்யக்கூடிய நபர்கள். அந்த உங்களோட இயல்பான மனப்பக்குவத்தைப்படி இந்த மாதத்துலேயும் அன்னதானம் அப்படிங்கிறத செய்யுங்க. கார்த்திகை மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.